ஸ்ரீ நாரத புராணம் மூன்றாம் பகுதி. தக்ஷன் அளித்த சாபம். இத்தகைய நாரத முனிவர் செய்கையை அறிந்த தக்ஷ பிரஜாபதி, இனி நாரதர் ஒரே இடத்தில் ஒரு முகூர்த்த காலத்திற்கு மேல் தங்க முடியாமல் போகும் என்றும், அப்படி தங்கினால் அவர் தலை வெடித்துவிடும் என்றும் சாபம் அளித்தார். அதனால்தான் நாரத மாமுனிவர் திரிலோக சஞ்சாரியானார். நாரதர் என்ற சொல்லுக்கு அறியாமையை அளிப்பவர் என்ற பொருளுண்டு. தேவர்கள் அசுரர்கள் என்ற இரு கூட்டத்தினரின் மரியாதையை பெற்றவரும் நாரதர் ஒருவரே ஆவார். இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணரை கைங்கரியம் செய்து கொண்டு வீணை ஏந்தி சிரஞ்சீவியாக இயங்கி வருகிறார். அவர் பக்தர்களுக்கு நாராயண பக்தியை உபதேசிக்கிறார். பாண்டவர்கள்தான் பாரத போரில் வெற்றி பெறுவர் என்று திருதராஷ்டிரரிடம் கூறினார். அதற்கு காரணம் நர நாராயணர்களே. அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரித்துள்ளார் என்றார். நாரத தத்துவம் யாது? பிரம்மதேவர் படைக்கும் அகங்காரம். அவர் மகனாகிய நாரத மாமுனிவர் அனைத்தையும் உணரும் மனம். மனம் நிலையின்றி முக்காலங்களிலும் விழிப்பு, கனவு, உறக்கம் என எங்கும் திரிகிறது. கலகங்கள் சிக்க வைப்பதும் அதுவே, நன்மையில் முடிப்பதும் அதுவே. எல்லா சிக்கல்களுக்கும் நாரதர் என்ற மனமே காரணம். பற்றுக்கும் பற்றற்ற நிலைக்கும் காரணம் மனமே ஆகும். நாராயணரின் மூன்றாவது அவதாரமே நாரத மாமுனிவர் என்பர். தக்ஷன் மக்களை மாற்றிய விவரம் வேறு சில புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாம் பகுதி நிறைவடைந்தது.